ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் காணாம போடுற ஹாங்கை தேடி கண்டுபிடிக்கிறாரு யூனோ. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிச்சு என்ன முடிவு பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. யூனோவும் ஹாங்கும் வீட்டுக்கு போகாமல் வர வழியிலே ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் எங்கள் ஊருக்கு வந்திருக்க, அதுவும் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்க, எப்படி திடீர்னு வந்த அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அக்கா தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவன் ஃப்ரீயாக ஃபுட்டு சரக்கெல்லாம் கொடுத்து எல்லாரையும் கவர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நியாயமான விஷயம் இல்லைல்ல. ஒருத்தன் ஃப்ரீயாக சாப்பாடு சரக்கும் கொடுக்குறான்றக்காக அவனுக்கு ஓட்டு போடுவாங்களா? அதனால உங்கள் அப்பா தோக்கணுன்றதே எனக்கு பிடிக்கல, அதனால உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நானும் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உன்னோட ஐடியா தானா அப்படின்னு கேட்குறாரு ஹாங்கோ. ஆமாம், இது என்னோட ஐடியா தான் அப்படின்னு இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவனும் சந்தோஷப்படுறத பார்த்து ஹாங்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈனோட அக்கா, அப்பா, தம்பி எல்லாருமே ஹாங்கை தேடி வராங்க. எங்க கூட தானே இருந்தேன், எங்கே போயிட்ட, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நான் ஊர் சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள 2 பேரையும் ஒரே ரூம்ல வச்சு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஊர் சுத்திட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப டயர்டா இருக்கும், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க காலையில வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யூனோட அம்மா அவங்க எல்லாருக்கிட்டையும் உட்கார வச்சு பேசுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நினைக்கிறேன். நீங்க யாரும் ஹாங் கிட்ட டிவோர்ஸை பத்தி பேசி வைக்காதீங்க, அவன் தான் ஏதோ லூசுத்தனமா டிவோர்ஸ்ன்னு யோசிக்கிறானா, நீங்களும் அதை யார்கிட்டயும் சொல்லிடல தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பையனும் பொண்ணும் எதுவும் பேசாம எந்த ஷாக்கும் இல்லாமல் சாதாரணமாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க யூனோட அப்பா இருந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த விஷயத்த அவர் யார்கிட்டயோ சொல்லியிருப்பாரு போல இருக்கு. யூனோட அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி யார்கிட்ட உளறி தொலைச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் சொன்னேன், அவன் யாருக்கும் சொல்ல மாட்டான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. நீ அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல போய் அவன் கிட்ட சொல்ல, அவன் யார்கிட்ட சொன்னா என்ன ஏதுன்னு போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. யூனோட அப்பாவும் கிட்ட போய் பேசுறாரு. நீ இந்த விஷயத்த பத்தி யார்ட்டையும் சொல்லல தானே, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போல இருக்கு, ஆனா இப்ப 2 பேருமே நல்லா பேசி நல்லா பழகிக்கிறாங்க, அவங்க டிவோர்ஸ் பண்ற ஐடியாலலாம் இல்லை இப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் இந்த ஊர்ல யார்கிட்ட போய் பேச போறேன்டா, எங்க அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கும் மறந்துரும், உனக்கே தெரியும் தானே, அவங்களுக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை, ஞாபக மறதி இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா இருந்துட்டு, நீ யாரா என் வீட்டுக்கு வந்திருக்க, வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பையனையே பார்த்து கேட்குறாங்க. யோனோட அப்பாவை பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற, சாப்பிட்டீங்களா செஞ்சீங்களா அப்படின்னு ரொம்ப விசாரிக்கிறாங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு, இவங்க கிட்ட தான் நான் சொன்னேன், இவங்களுக்கு தான் ஞாபக மறதி, இவங்க எப்படி ஞாபகம் வச்சு போறாங்க, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. அடுத்த சீன்ல சியோல இருந்துட்டு ஹாங் யூனோட ஊருக்கு போய் அங்க அவங்க அப்பாவோட எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண கேம்பெயின் வீடியோஸ்லாம் அவங்க அம்மா கிட்ட காமிச்சிங்க. அம்மா இங்க பாருங்க, ஹாங் எப்படி இந்த மாதிரியான வேலையெல்லாம் எப்ப பண்ண ஆரம்பிச்சா, அவ இப்படிலாம் செய்யவே மாட்டாளே, இங்க பாரு அவன் யூனோக்காக என்னென்ன வேலைலாம் பாக்குறா பாரு, அவங்க அப்பாக்காக யார் யார் வீட்லயே போய் சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கா, அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்து எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவ இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற ஆளே இல்ல, இவன் நிச்சயமா ஏதோ ஒரு கட்டாயத்துக்கால தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல யூனோவும் ஹாங்கோட ஹேர் ரொம்ப வெட்டா இருக்கிறதுனால அதை ட்ரை பண்றதுக்காக ஒரு ட்ரையர் எடுத்து கொடுக்குறாரு. அது சரியாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஹாங்குக்கு அதை எப்படி ஒர்க் பண்றதுனே தெரியல. அதனால யூனோ இருந்துட்டு அவங்களுக்காக ஹேர் ட்ரை பண்ண விடுறாரு. அப்பதான் யூனோ கவனிக்கிறாரு, ஹாங்கோட கையில காலெல்லாம் புண்ணு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு மருந்து போட்டு விடுறாரு. இது மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும் போதே ஹாங் அவங்க கையில இருக்க ரேகையை பார்த்துட்டு, இங்க பாரு இந்த ஆயுள் ரேகை கூட எனக்கு கம்மியாக தான் இருக்கு, நான் 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யூனோ இருந்துட்டு, இதெல்லாம் நீ எப்ப நம்ப ஆரம்பிச்ச, இதெல்லாம் நீ நம்ப மாட்டியே, ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அந்த ரிசர்ச்சர்ஸ் சொன்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா நீ எப்படி உயிரோட இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா நான் உயிரோட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எப்பயும் சொல்லிட்டே தானே இருப்பேன், இப்ப என்ன திடீர்னு இருக்க ரேகையெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. யூனோ பேசுறதெல்லாம் ஹாங்குக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதனால அவங்க கிட்ட, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜெர்மன் போகும்போது என் கூட வருவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னால தனியா கூட போக முடியும், ஆனா இருந்தாலும் உனக்கு மட்டும் தானே என்னோட ஹெல்த் இஷ்யூ தெரியும், அதனால நீ கூட வந்தா நல்லா இருக்கும்னு கேட்டேன், என்னால முடியாதுன்னா விட்டுரு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு நான் கூட வரணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் கண்டிப்பா அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் பேசாம அமைதியா அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. யூனோவும் ஹாங்க கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறாரு. ஹாங்கும் கண்ணை மூடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூனோ அங்கிருந்து எழுந்து ஓடி போயிடுறான். நீ ஏன்டா இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குற, அவ கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரி எல்லாம் போற அப்படின்னு புலம்பிட்டே எழுந்து வெளியே ஓடி போயிடுறாரு. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்த ஹாங்குக்கு யூனோ இல்லாதது தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, அவனுக்கு ஏதாவது முக்கியமான ஆஃபீஸ் கால் வந்திருக்கும், அதனால போயிருப்பான், கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 3/4 மணி நேரம் ஆயும் அவர் வரலன்னு தெரிஞ்ச உடனே ஹாங் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருக்க, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி. யூனோ இருந்துட்டு, நீ போய் அமைதியா தூங்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு. இவர் சிம்பிளா மெசேஜ் அனுப்பிச்சோன்னே இவங்க செம்ம காண்டாகி வெளியில போய் பாக்குறாங்க, அவன் எங்க இருக்கிறான் அப்படின்ற மாதிரி போய் பாக்குறாங்க. யூனோ அவங்களோட ஓன் ஷாப்ல
தான் உட்காந்து அவங்க அண்ணனோட உட்காந்து ட்ரிங்க்ஸும் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணாவும் கேட்குறாங்க, நீ ஏன் ஹாங் கூட எல்லாமே இங்கே வந்து உட்காந்துருக்க, அவ கூட போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே நீ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அப்படி இருக்கக்கூடாது, ஹாங் கூட நான் ஒன்றா படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது கேட்ட ஹாங் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் குடிச்சிட்டே பேசுகிற இவனும் இருந்துட்டு, நான் பழைய மாதிரி அவ கூட க்ளோஸ் ஆகக்கூடாது, அவ மேலே எனக்கு வெறுப்பும் கசப்புத்தனமும் தான் இருக்கணும், அவளும் என்னை எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கா, எனக்கு எப்பயுமே அவன் மேலே பயம்தான் இருந்துச்சு, இப்போ திடீர்னு ஏன் எனக்கு அவன் மேலே லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழுது புழம்பிட்டே இருக்கிறாரு. அப்போ யூனோவும் ஹாங் ரெண்டு பேருமே அவங்க குழந்தைய பற்றி யோசிக்கிறாங்க. அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமேட்டுக்கா ஏனோ தெரியல திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து வந்த யூனோ வந்து அவங்க குழந்தைக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ரூம்லேருந்து எல்லா திங்ஸும் அவங்க வேலைக்காரங்களாம் எடுத்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வந்த யூனோ ஏன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது ஹாங் தான் ஷிஃப்ட் பண்ண சொன்னாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யூனோ ஹாங் கிட்ட போய் இப்போ எதுக்கு நீ இதை ஷிஃப்ட் பண்ணுற, எல்லாத்தையும் இப்போ உடனே உன்னால ஷிஃப்ட் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஹாங் இருந்துட்டு இது ஏன் இப்போ வச்சு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் எதுவுமே பதில் பேசாமல் திரும்ப அந்த ரூமில் ஒர்க்கர்ஸ் கிட்ட போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாமே இந்த ரூம் ஷிஃப்ட் பண்ணுங்க, நான் திரும்ப அந்த ரூமுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹாங்குமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை போல இருக்கு, அந்த குழந்தை இறந்துடுச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. யூனோ அவங்க ரூம்ல மேலே வாலில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கரை பார்த்து பயங்கரமா அழுகுறாரு. குழந்தை செத்து போச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு. ஹாங்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் படுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க போல இருக்கு. அது எதனால் இறந்துச்சுன்றது இன்னும் நமக்கு தெளிவாக சொல்லலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் யூனோ ஹாங் ரூமுக்கு வந்து நீ கிளம்பிட்டியா, அதுக்குள்ளே ரெடியாகி உக்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹாங் என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்கினா தானே சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க தூங்காமல் அப்படியே விடிய விடிய முழிச்சிட்டே உக்காந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இவனும் என்ன பேசுறதுனே தெரியாமல் அவனும் ரெடி ஆகி ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு கிளம்பும் போது இவனோட அப்பாவோட ஃப்ரெண்டு சாங்கோட அம்மா வந்துட்டு இவனோ கிட்ட நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் டிவோர்ஸ் வந்து ஒரு முடிவாக தீர்வாக ஆகாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. இது கேட்ட ஹாங் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னும் டிவோர்ஸ்லாம் பேசுகிறாங்க, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுற டைமில் அவங்க இவனோட அப்பா பார்த்துட்டு இதான் என்னோட ஹஸ்பண்ட், நீ என்ன பண்ணுற இங்கே வீட்டுக்கு வராமல் அப்படின்ற மாதிரியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அவங்களும். உடனே யூனோ அம்மா சமாளிக்கிறாங்க. அவங்க அப்படி தான் ஞாபகம் மருதி, யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாது அவங்களுக்கு, பார்த்தியா யூனோட அப்பாவை கூட அவங்களோட ஹஸ்பண்ட் நினச்சி பேசுகிறாங்க, நீ எதுவும் கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹாங்க வழி அனுப்பிச்சி விடுறாங்க. இதில் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் யூனோட அக்கா அண்ணா அப்பா 3 பேருமே உட்காந்து பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி இந்த மாதிரியான டிவோர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. யூனோட அண்ணாவும் சொல்கிறாங்க, நேற்று நைட் ஃபுல்லாக அவன் ஹாங் கூட ஸ்டே பண்ணவே இல்லை, என் கூடயே தான் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான், அவன் புலம்பிகிட்டே இருந்தான், நான் போய் அவ கூட படுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருந்தான், என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட அக்காவும் மேரேஜ்க்கு முன்னாடி ஹாங்கை மீட் பண்ணி இந்த பணத்தை எடுத்துக்கோ, நீ பணத்துக்காக தானே என் தம்பிக்கிட்ட பழகிட்டு இருக்க, நீ ரொம்ப ஏழை வீட்டிலேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு இவனும் சொன்னால் அவனோட ட்ரெஸ்ஸிங்ஸை பார்த்தாலுமே தெரியுது, நீ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியுது, உனக்கு பணம் வேணும்னா இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிரு, என் தம்பியை விட்டு விலகி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹாங் ரொம்ப டென்ஷன் ஆகி ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு யூனோ வந்துடுறாரு. யூனோ வந்துட்டு அவங்க அக்காவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்கு எனக்கு சொல்லாம நீ இந்த ஊருக்கு வந்து ஹாங் எல்லாம் மீட் பண்ற, எனக்கு ஹாங்க தான் பிடிச்சிருக்கா, அவள் எதுக்காகவும் என் கூட பழகல, நான் தான் அவளை போஸ்ட் பண்ணி நான் லவ் பண்ண வச்சேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவள் பணத்துக்காகலாம் இங்க இல்ல, நீ கிளம்புற வெளியே பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே யூனோட அக்கா இருந்துட்டு இவளை எப்படிடா நீ லவ் பண்ண, உனக்கு எப்பயுமே சாஃப்டா இருக்க பொண்ணு தானே பிடிக்கும், இவ பாரு கத்திட்டே இருக்கா பேய் மாதிரி எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹாங் வந்துட்டு யூனோ பார்த்து முறைக்கிறாரு. என்ன உனக்கு சாஃப்டா இருக்க பொண்ணை தான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லை, ஹை ஸ்கூல்ல எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, அதை பற்றி பேசிட்டு இருக்காவ, இப்போ எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹாங்கை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துலயும் ஹாங் அவங்க அக்கா கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது இவங்க பணக்காரங்க அப்படின்ற டவுட் யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மணியை அங்கேருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல யூனோவும் ஹாங்கும் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க கார்ல. ஆனால் 2 பேருமே மூஞ்சி கொடுத்து பேசிக்கவும் இல்லை பார்த்துக்கவும் இல்லை, அமைதியாகவே வராங்க. 2 பேரும் ரொம்ப கோவமா இருக்காங்க நேற்று நைட் நடந்த விஷயத்த வச்சு. அவங்க வீட்டுக்கிட்ட ரொம்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹாங்கும் அங்கிருந்து வேக வேகமா கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. யூனோவும் கொடை எடுத்துட்டு அவங்க பின்னாடியே அவங்க நினையக்கூடாதுன்னு கொடை எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு.
ஹாங் திடீர்னு அமைதியாக நின்றுட்டு யூனோ கிட்ட, நேற்று நைட் நான் தூங்காமல் இருந்தது உனக்காக வெயிட் பண்ணி ஒன்றும் இல்லை, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி நடிச்சதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூனோ வந்துட்டு, எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரிலாம் யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டே அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, நான் வெயிட் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி டென்ஷனாக ஹாங்கும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அதாவது யூனோ இவங்களுக்கு கூட பிடிச்சிட்டு அவர் மலையில் நினைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யூனோ மலையில் நினையக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க, எந்த பதிலும் சொல்லாமல். அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூன் சங்கும் கொடை எடுத்துகிட்டு வரான். இவங்க யூன் சங்கோட கொடையில் போயிடுறாங்க. ஏன்னா யூனோ நினையக்கூடாதுன்றதுக்காக அவங்க யூன் சங்கோட கொடையில் போடுறாங்க. அது தெரியாத யூனோ வந்துட்டு டென்ஷன் ஆகி யூன் சங்கம் முறைச்சிட்டு இருக்காங்க. யூன் சங்கம் யூனோவை கடுப்பேற்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாத ஹாங்கும் அவர் கூடயே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே யூன்சங் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. ஹாங் உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆக போகிறாங்க. யூன்சங் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ எதுக்குடா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஹாங் கேட்குறாரு. ஹாங்கோட அம்மா தான் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ண சொன்னாங்க. பிஸ்னஸ் பற்றி ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் வேற எங்கேயோ வெளியில் இருந்தால் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அடிக்கடி பேச முடியாது, அதனால நீ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹாங்கோட அம்மாவுக்கு ஏன்னா இந்த தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கவங்களும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னா, உனக்கு அறிவு இல்லையா, இங்க ஏன் வந்து ஸ்டே பண்ணுவியா அப்படின்ற மாதிரி யூனோ கேட்குறாரு. ஏன் நான் இங்க தங்குறது உனக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொன்னா உடனே இங்கேருந்து கிளம்பிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீ சொன்னா நான் கேட்பேன் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு இவரும் கூடவே பேசிட்டு இருக்கிறாரு. டென்ஷன் ஆகி யூனோ அவரோட ரூமுக்கு மேலே கிளம்பி போயிடுறாரு. ஹாங் அவங்க பெட்ரூம்ல போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க கையில ஆயுள் ரேகை எக்ஸ்ட்ராவா பெண்ணில் யாரோ வரைஞ்சி விட்டுருக்கிறத பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, யார் இதை வரைஞ்சா, இது யூனோ தான் வரைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன், நேற்று நான் இதை பற்றி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்ததை வச்சு இவன் தான் வரைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கீழே வந்து யூன்சங் கிட்ட யூனோ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவன் மேல தானே வந்தான், ஏன் நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போல இருக்கு, நீங்க 2 பேரும் வேற ரூம்ல ஸ்டே பண்ணீங்க, ஒழுங்காவே பேசிக்கிறது இல்லை, நானும் இதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறது யூனோக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அவரும் எனக்கு என்ன போய் டிஸ்டர்பன்ஸு, இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி யூனோ சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவருக்கு உன்னை பற்றி கவலையே இல்லை போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவரை மாற்றி பேசிகிட்டு இருக்காரு ஹாங் கிட்ட. ஹாங்கும் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ, யூனோக்கே என் மேலே அக்கறை இல்லை, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு இது இல்லை, நான் வேற யார்ட்டையாவது பேசினா கூட அவனுக்கு பொசசிவ்னஸ் கூட இல்லை போல இருக்கே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் யூனோ இருந்துட்டு அவரோட ரூம்லேருந்து எட்டி பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்கு 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, எப்படி உள்ளே போகிறதுன்ற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருப்பார் இந்த ரூமில். அடுத்த எபிசோடில் ஹாங்கோட வீட்டுக்குள்ளே வந்த யூன்சங் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்.